டிடிசிபி அப்ரூவல் இருக்கிற வீட்டுக்கு மட்டும்தான் சோலார் மானியத்துல போட முடியுமா? கிராமநத்தம் பட்டால இருக்கேன். எனக்கு மானியம் கிடைக்குமா? இதுதான் ஒரு கஸ்டமரோட கேள்விங்க. கவர்மெண்ட்ட பொறுத்தளவுக்கு நீங்க டிடிசிபி அப்ரூவ்டு வீட்ல இருக்கீங்களா? இல்ல கவர்மெண்ட் உங்களுக்கு இலவசமா குடுத்த பட்டால நீங்க வீடு கட்டி இருக்கீங்களா? அப்படின்றது இந்த சோலார் மானியத்துல ஸ்பெசிஃபிக்கா எதுவும் சொல்லல. இது எப்படி சப்சிடி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா, ஆன்லைன் போர்ட்டல்ல அதாவது நேஷனல் போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்றதே உங்களோட மொபைல் நம்பர் பிளஸ் உங்களோட இபி நம்பருங்க. இந்த இபி நம்பர் வந்து எப்படி இருக்கணும்னா, பெர்மனன்ட் சர்வீஸா இருக்கணும். டெம்பரரி கனெக்ஷனா இருக்கிறவங்களுக்கு குடுக்க மாட்டாங்க. கமர்ஷியல் சர்வீஸ்க்கு தர மாட்டாங்க. ஸோ ஒரு வீட்டோட டாரிஃப் LA1A இதுதான் நம்ம தமிழ்நாட்டோட டொமஸ்டிக் டாரிஃப். இந்த டாரிஃப்ல உங்க வீடு இருந்ததுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு சப்சிடி கிடைக்கும். இது எப்படி பண்ணுவாங்கன்னா, வீட்டோட இபி சர்வீஸ் நம்பர நீங்க என்ட்ரி பண்ணதுமே, டைரக்ட்டா அதுல இருக்க உங்க அட்ரஸ் எடுத்துக்குவாங்க. ஆட்டோமேட்டிக்கா அது யார் பேர்ல இருக்கு அப்படின்றதும் வந்துரும். நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் கேட்கக்கூடிய டாக்குமெண்டேஷன்ஸ் ப்ராசஸ் மட்டும் ப்ராப்பரா பண்ணா போதும். நம்ம வீட்டுக்கு சோலாரும் இன்ஸ்டால் பண்ண முடியும். சப்சிடியும் கிளைம் பண்ண முடியுங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்பெசிஃபிக்கா நீங்க உங்க வீட்ட பொறுத்து எந்த மாதிரியான பட்டாலையோ, இல்ல என்ன மாதிரியான சர்டிபிகேஷன்ஸ் வச்சிருந்தாலோ சப்சிடி கிடைக்கும் அப்படின்றதுக்கு எந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டரும் இஷ்யூ பண்ணலைங்க. இது பியூர்லி பேஸ்ட் ஆன் இபி நம்பர் பேஸ் பண்ணி தான் குடுத்துட்டு இருக்காங்க. நீங்க பெர்மனன்ட் இபி சர்வீஸ் நம்பர் வச்சிருந்தா கண்டிப்பா உங்களாலேயும் சோலார் போட முடியும். சப்சிடியும் கிளைம் பண்ண முடியும். தேங்க் யூ.